வணக்கம். நிறைய பேசினே போனாலும் வாழ்வின் முழுமை அல்லது வெற்றின்னு ஒன்று இருக்குது இல்லை, இலக்கு அல்லது லட்சியம் அப்படிலாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். வெற்றி அடைதல், வாழ்வின் வெற்றி அடைவது எப்படி? நிறைய புக்குங்கள்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மத்தாங்கே. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணும் முடியாதா? பெறணுமா? எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணுமா? வெற்றி பெறக்கூடாதா? வெற்றி முதல்ல வெற்றினா உங்கள் ஐடியா என்ன? வெற்றினா என்ன? ஜெயிச்சா வெற்றினா ஜெயிச்சா எது வெற்றி? அதான் இப்போ என்னுடைய கேள்வி. எல்லாமே நினைக்கும் போது அது வெற்றி. வேலை செய்யறதுல எல்லாரோட பெஸ்ட்டாக செய்யணும். குடும்பத்தில் நம்ம பேச்சு அடையணும். எங்கே போனாலும் நம்ம தனித்துவமாக தெரியணும் அப்படின்றது ஒரு வெற்றி. வெற்றின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஹீரோயிசம் வெற்றி. தலைமை பண்பு உள்ளவனாக நான் இருக்கிறது தான் என்னுடைய வெற்றி. அப்போ தொண்டனாக இருக்க விரும்புகிறவனுக்கு செய்ய முற்பட்டதை செஞ்சு முடிக்கிறது வெற்றி. செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னா அது படிப்பினையா தோல்வியா? கற்றுக்கலைன்னா தோல்வி. ஆனால் வெற்றி பெற்றுட்டீங்க. வெற்றி இப்போ எப்படி தானே இல்லை, எப்படியோ ஒரு வெற்றி நமக்கு இருக்குது. எந்த ஒரு செயல் நீங்கள் பண்ணாலும் தோல்வின்னு ஒன்று இல்லைன்ற நான். ஐயோ போன வாட்டி நோயை பற்றி பேசி நோய் இல்லைன்னு, இந்த வாட்டி வெற்றியை பற்றி பேசி தோல்வி இல்லைன்றியா? நான் தோல்வி தான் அறியாமை, வெற்றி அறிவு. இலக்கு அறிவாக இருக்கணும். எது ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே இந்த சந்தர்ப்பம். இங்கே வாழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எதுக்கு அப்படின்னா எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். புரிஞ்சுக்கலன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெற்றி உங்கள் தோல்வி எது நிர்ணயிக்குதுன்னா உங்கள் மரணம். கடைசி காலத்தில் நம்முடைய மரணம் இருக்குது இல்லை, அதுதான் என்ன பண்ணுது, வெற்றி பெற்றவரா தோல்வி பெற்றவரான்ற ஒரு முடிவை தருது. வாழ்வின் ஒட்டு மொத்தமும் தெரியவே தெரியாது. 99 முறை தோற்றுருக்கலாம், நீங்கள் 100வது முறை ஜெயிக்க போகிறீங்க. எல்லாரும் உங்களை 99 முறை தோற்றதுக்காக ரொம்ப வேதனையோ அசிங்கமோ அவமானமோ பண்ணினே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய 100வது வெற்றி எப்படி இருக்கும் போது இது அத்தனையுமே கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு வெற்றியாக இருக்க போகுது. ஒரு துணை நடிகை வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் அவரை கூட சேர்ந்து பெரியாள் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஆயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஆகிட்டாங்க? ஆனால் அவங்க சந்தித்தது ஒன்றும் தோல்வி மாதிரி. தோல்வி தான் வாழ்க்கையில் ஒரு தோல்வி. நாட்டியக்காரிக்கு புள்ளியாக போகிறதுக்கு ஒரு தோல்வி, அவமானம், அசிங்கம். அப்போ அம்மா பேர் தெரியாது, டான்ஸ் ஆடுறோம், கழக்குத்தாடி நடிக்க, என் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து டான்ஸ் ஆடினா அப்படி ஆடிறா இப்படி ஆடினா, கூட்டத்தில் யார்த்தான் குத்து வச்சு ஒரு குதின்னு குச்சா இப்படின்னு பேசினேங்கிறாங்க. கடைசியாக ஒரு வெற்றி, மகத்தான ஒரு வெற்றி அவங்க பெற்றவொன்னே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மறந்து போச்சு. அப்போ தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றிக்கான அடித்தளமாக கூட இருக்கலாம். தோல்வின்றது என்னவா இருக்கும்? நீங்கள் அடைய போகிற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாகவே இருக்கும். வாலி பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா தோல்வி தான் வெற்றியின் ரகசியமேன்னு பாட்டு எழுதியிருப்பான். வெற்றியின் ரகசியம் என்ன? தோல்வி தான் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குது. தோற்று போனவொடனே என்ன பண்ணுறீங்க? ஒரு மரம் ஏறினீங்க, வழிக்கு வந்தவொடனே அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? வழுக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை பண்ணுவீங்க. அடுத்தது வழுக்கியும் முக்கால்வாசி தூரம் போனால் டயர்டாகிடுறேன்னா டயர்டாகாமல் ஏறதுக்கான வழியை அடுத்த வாட்டி கற்றுப்பீங்க. ஒரு டைம்ல என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துனே இருக்குது. கடைசியாக அந்த இலக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் முயற்சி செய்யாதவனுக்கு முயற்சியே செய்ய மாட்டேன்றார் ஒருத்தர். அப்போ அவர் எங்கே தோத்துட்டாரு? முயற்சி செய்கிற யாருமே தோற்று போகிறது இல்லை. தோற்று போகிறது இல்லை. முயற்சியே செய்யாமல் உட்காந்துக்கிறான் பத்தியா, சோம்பேறி, அவன் தான் தோற்று போனவன். ஆனால் நம்ம யார்கிட்ட போய் பாடம் கேட்குறோன்னா தோற்று போனவங்ககிட்ட. ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சும்மா உட்காந்துக்கிறான்ல ஒருத்தன் கோமலம் கட்டின்னு, அவன் பேசுகிற பேச்சை நம்ம கேட்டுனுக்குறோம் துறவின்ட்டு. யார் அவரு? ஆனால் பாருங்கள், அவர் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உட்காந்துக்கிறவருக்கு பணமாக வந்து நிற்குது. எப்படி இப்போ இது சாத்தியமாச்சு? அவர் வெற்றி பெற்றாரா? அவரை நம்ம வெற்றி பெற வைக்கிறோமா?
பாருங்கள், நாம் வெற்றி நாம் தோக்குறோம் அப்படின்றத விட நம்ம வெற்றியை தோல்வியை பிரித்தியார் வந்து நிர்ணயிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. முதல்ல எப்படி இருக்கக்கூடாது? நம்மளுடைய வெற்றியை நம்மளுடைய தோல்வியை யார் நிர்ணயிக்கக்கூடாது? பொதுவாக நம்ம தோல்வின்னா என்ன நினைக்கிறோன்னா, நான் தோல்வி பெற்றுட்டேன் அவர் வெற்றி பெற்றாரு, இல்லை அப்படி தான் நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஒருத்தர் வெற்றி பெற்றால் இன்னொருத்தருனே தோல்வி பெற்றுருவாங்க, அப்படி தானே நீங்கள் இப்போ அப்படி தான் நினச்சின்னு இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கை ஒரு விளையாட்டு, வாழ்க்கை ஒரு சூதாட்டம், ஒருத்தர் தோக்கணும் ஒருத்தர் ஜெயிக்கணும். ஏன்னா அப்படி தான் பாட்டுங்க, அப்படித்தான் விஷயம், அப்படித்தான் வாழ்க்கையை ஆண்கிட்ட பொம்பளை ஜெயிக்கிறானா, பொம்பளை கிட்ட ஆம்பளை ஜெயிக்கிறாள், அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு தேர்வு வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன், அதுதான் ரகசியம். எப்படி? ஏன்னா உங்களுக்கு எதிரி அல்லது தோற்றுக்கிறதுக்கான உங்கள் முன்னாடி ஒரு விஷயம், ஒரு ஆள் இல்லை 2 பேச்சாளர் பேசுகிறாங்க. 2 பேரும் பட்டிமன்ற பேச்சாளராக வச்சுக்குவோம், இல்லை 2 பேரும் ஒரு விஷயத்தை யார் கெட்டிக்காரத்தனமாக பேசுகிறாங்க, இல்லை இது யார் சரியாக பெறுறாங்க, யார் வெற்றி பெற்றவங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் ராமர் மாதிரி ஒரு மோசமான அயோக்கியம் இல்லைன்னு பேச போகிறாரு, ஒருத்தர் ராமர் மாதிரி புனிதமான ஒருத்தன் இல்லைன்னு பேச போகிறாரு. யாரோட வல்லமையில் என்ன பண்ண போகிறோம், ஜெயிக்க போகிறாங்க. இப்போ வாதமாக இருக்கிற பட்சத்தில் வாத திறமைகளில் அவர் என்ன தகவல் பெற்றாரோ அதை சொல்கிறத வச்சு என்ன பண்ணுற போகிறோம், நம்ம முடிவு பண்ணுறோம், வெற்றி தோல்வியை சொல்ல போகிறோம். உண்மையிலேயே ராமர் விசேஷமானவரா இல்லையா, நமக்கு தேவையாது, தேவையா தேவையில்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கின்னு இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்னு என்ன ஆயினுங்கிறோம். நம்ம போய் அவசரமா பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை போடுவாங்கன்னா நீ போய் பார்த்துன்னுக்கிறல்ல நின்றுன்னு, அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதா? எதுக்கும் ராமர் வந்து விசேஷமானவரா இல்லையா? வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு குடும்ப தலைவனா குடும்ப தலைவியா? நிறைய தலைவர்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் என்னத்தை நோக்கி பேசிக்கிறானுங்க? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன், கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் ரோட்டில் பேசிக்கிறான்ல, அவன் தான் இப்போ டிவியில் வந்துட்டானுங்க. இப்போ அவங்களாம் இல்லை, இப்போ அங்கெல்லாம் ஊரில் ரோட்டுங்களில் கீரிக்கும் பாம்புக்கும் தலை விடுறவங்களாம் இல்லை. அவங்களாம் இப்போ வந்து மேடை பேச்சாளர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்ன பேசின்னு இருப்பாங்க? 2 பேருமே பாம்புக்கு சண்டைக்கு போட விட போய் 3வது ஒரு சொல்கிறோம், 2 பேருமே நாங்கள் சண்டை போட விட மாட்டோம், நீங்கள் இப்படியே எழுந்து போயிடுங்க, நாங்கள் இன்னொரு வாட்டி இதேமாரி சண்டை போடுறோம் வாங்க. அதுதான் நம்ம ஒரே சந்தோஷம் கை தட்டு வந்துட வேண்டியது தான். ஏன்னா வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம அடிப்படையாக என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டோம். ஆனால் தோத்துட்டோன்னு நமக்கு தெரியல, மயக்கப்பட்டுட்டோம். நம்ம வந்தது நோக்கம் என்ன? இந்த பூமியில் பிறந்தோமே அதோட நோக்கம் என்ன? நோக்கம் தெரியாத ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெறுவான்? இன்னத்துக்கு செய்கிறோன்னு ஒரு வேலையை என்ன செய்கிறோன்றது இன்னத்துக்கு செய்கிறோன்னு தெரியாத ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெற்றதாக ஆக முடியும்? உனக்கு நோக்கமே தெரியாது, உன் செயல்லாம் எங்கே போய் தான் முடிய போகுது? தோல்வியில் தானே போய் முடியும். ஏன் பிறந்தனே உனக்கு தெரியாது. நீ என்ன செஞ்சால் என்ன பண்ண போகிற? ஐயா சொல்கிறாரு, நான் ஒரு ஹீரோவாக இருக்கிறதுக்கு, கூட்டத்தில் தலைவனாக இருக்கிறதுக்கு அதுக்காக பிறந்தேன். அப்படி தான் பிறந்துக்கிறேன்னு நம்ம நினச்சிருந்தா என்ன தான் செஞ்சுன்னு இருப்போம். கட்சி வரைக்கும் நம்ம நிரூபிக்கிற முயற்சியில் போராடினே இருக்க போகிறோம். நம்ம என்னென்னவோ போராடினுக்கிறோம், பெருசாகிடுவோம், நம்ம தலைவராகிடுவோன்ட்டு. நேற்று வந்து ஒரு குழந்தை பேசணுன்னா அது கேட்டுனுக்குறாங்க, தப்பாக பேசிக்குது. இது ஏ பார் ஆப்பிள் பி பார் பிஸ்கெட். நம்ம நல்ல பேச்சாளர், மேடை பேச்சாளர், அது டெங்கல் டெங்கல் தப்பாக வர பாடுது அந்த குழந்தை. ஆனால் என்ன பண்ணுது, அந்த குழந்தை கவனிக்கிறாங்க. இப்போ யார் இங்கே ஹீரோ? நம்ம என்ன பண்ணியிருந்தோமே, எப்படி அந்த குழந்தை ஹீரோ ஆயிடுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இல்லை, அது என்ன தெரிஞ்சிருந்ததாலும் அதை எப்படி அதை அவுட்புட் பண்ணுது, சந்தோஷமாக என்ஜாயபிளாக ஆனந்தமாக, அதால் எவ்வளோ தூரம் கொண்டாட்டமாக இருக்க முடியும். ஸோ சப்பிச்சின் சில்லி ஸோ அப்படி இப்படின்னு ஒன்று நம்ம என்ன ஆகிட்டான். எங்கள் அப்பா நிறைய பச்சிக்கிறாருன்னு கேட்டிருந்தேன். என் பிள்ளை என் தம்பி பொண்ணு வந்து இப்படி பண்ணோன்னே என்ன பண்ணுது? இப்போ நான் ஹீரோவே இல்லை. இப்போ அங்கே யார் ஹீரோ? எப்படி என்ன நடந்தது? வாழ்வின் நோக்கம் நம்ம மறந்துட்டோம். ஆனால் அந்த குழந்தை அதை செஞ்சுனே இருக்குது. குழந்தை எப்படி இருக்குது? வாழ்வின் நோக்கத்தின் புனிதத்தோடு அது பிறந்துருக்குது, அது பிரபஞ்சத்துலேருந்து வெளிப்பட்டுருக்குது. அது நோக்கம் அது வந்து தனியாக சிந்திச்சேன்னா அது பண்ணல, அதனுடைய இயல்பில் அது இருக்கும்போது அது நோக்கம்னா அது பூர்த்தி அடையுது, அது மதிக்கப்படுது, கொண்டாடப்படுது, விசேஷமாக ஆயிடுது. குழந்தைங்க சொர்க்கத்தை எடுத்துன்னு வந்துடுறாங்க. யாழினிது கோயிலினிது என்பார் தம் மக்கள் மாலை சொல் கேளாதவர். ஏண்டா யாழ் ரொம்ப விசேஷமாக இருந்து, குழல் ரொம்ப விசேஷமாக இருந்து, அது மாதிரி இசையமைக்கிறதுக்கு இல்லைன்னா அவெல்லாம் யாரா? குழந்தைங்க பேசுகிற பேச்சை கேட்காதவன்.
இல்லை? குழந்தைங்க பேச்சு கேட்டேன்னா இல்லை, அது மீனிங் இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்க பேசுறதுக்கு எந்த மொழியா இது? ஊன்னும். பால் குச்சினும் போது அப்படின்னும். ஒரு பக்கம் கை திருவித்து சுவிட்சு போடுறது, இந்த பக்கம் ஒரு வேலை நடந்துருக்கும், இந்த பக்கம் போயின்னுக்கும். அது ஒரு சந்தோஷம். அந்த தாய்க்கு அது ஒரு பெரிய இன்பம். என்ன பண்ணல, வெற்றி பெறுற முயற்சியாக செஞ்சுங்குது. இது என்ன செஞ்சுனுக்குது? நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் வாழ்ந்தாவே வெற்றி பெற்றவர் தான். பரிபூர்ணமாக நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிச்சிங்கன்னாவே வெற்றி பெற்றவர் தான். நோக்கம் புரிஞ்சிங்கனாவே வெற்றி பெற்றவர் தான். என்ன நோக்கத்துக்கு இந்த கடவுள் இந்த மனுஷனை படைச்சிருக்கிறாரு? இது தெரியல நமக்கு. அவன் எப்படி வெற்றி பெறுறது? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கடவுள் இந்த நம்மெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறாரு? இல்லை, இந்த இயற்கை, கடவுள் விட்டுருங்க, இந்த இயற்கை இந்த மனிதனை ஏன் வெளிப்படுத்திடுது? கார் வாங்க, பங்களா வாங்க, கோடீஸ்வரனாவோ, பேங்க்கில் வேலை செய்யோ, இல்லை வேறு எங்கன்னா எக்ஸ்ட்ரா பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யோ, 4 பேருக்கு இது பண்ணிக்கிறதுக்கு, பொண்டாட்டி வச்சுனே சைடில் பார்த்துக்கிறதுக்கு, இல்லை புருஷனை வச்சுனே சைடில் ஓட்டுறதுக்கு, இதுக்கா? நோக்கம்தான் என்ன யாருக்குமே தெரியாதா? ஆனந்தமாக இருக்கிறது தான் நோக்கம். ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யும்போதே என்ன பண்ணணும்? ஆனந்தமாக செய்யணும். நம்ம தோல்வி எங்கே இருக்குது? கரெக்ட் தானே? ஒரு செயலை நீங்கள் செய்யும் போதே ஆனந்தமாக செய்ய போகிறீங்க. அப்புறமா ரிசல்ட் என்ன உங்களுக்கு வந்தால் என்ன? நீங்கள் எங்கே அனுபவிச்சிட்டீங்க? செய்யும்போதே அனுபவிச்சிட்டீங்க. அதோட பலன் 2வது. செய்யும் போதே என்ன ஆகிட்டீங்க? என்ஜாயபிளாக ஆகிட்டீங்க. உப்புமா கிண்டும் போதே சந்தோஷமாக ஆயிடுச்சு இல்லை? அதுலேயே என்ஜாய் பண்ணிட்டேன் நம்ம நிறையா. அப்புறமா அது நல்லா தான் இருக்கும். அதுவும் நல்லா இல்லாமல் இருக்கும். சந்தோஷமாக செய்கிற ஒரு பொருள் எப்படிங்க நல்லா இல்லாமல் இருக்கும்? ஒருத்தருக்கு பயங்கரமாக சந்தோஷமாக ஆனந்த களி எழுதுறாரு, இல்லை ஆனந்தமாக ஒரு பாட்டு எழுதுறாரு, துக்கமாக இருக்கும் அந்த பாட்டு. நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஆனந்தமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமா? துக்கமாக இருந்தால் போதும். குடையில கருவாடு கூந்தலில பூக்காடு அப்படின்றாருன்னு ஒத்துக்கோ. அப்போ எப்படி இருக்கணும் அவரு? அப்போ 2 பாட்டும் ஒரே ஆள் தான் எழுதுகிறாரு. மனநிலை மாறும்போது என்ன ஆகுது? ஆனால் 2யுமே அவர் என்ஜாய் பண்ணி எழுதுறாரு. துக்கத்தையும் என்ன பண்ணுறாரு? தெரிஞ்சு அந்த துக்கத்தில் இன்வால்மெண்ட் ஆகிடுறாரு. அதனால் துக்கமாக எழுதுறாரு. இன்பமாக இருக்கும்போது உணர்வுகளோடு நீங்கள் ஒத்திசைவு கொண்டீங்கன்னாவே நீங்கள் வெற்றி பெற்றவர் தான். எப்பொழுது நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கிறீங்களோ, இந்த உலகத்துக்கு நீங்கள் நிரூபிக்க கற்றுக்க வேணாம். ஃபஸ்ட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற நோக்கம் புரியணும். 2வது அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் உங்களை செயல்படணும். மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காகலாம் போகக்கூடாது. அக்கடான்னு நாங்கள் உடை போட்டால், துக்கடான்னு எடை போட்டால் அதுக்கு தடை. எவனே என்ன சொல்லிவிட, மஞ்சளாக ஜெட்டி போட்டுனுக்கிறா, இல்லை நீளமாக ஜெட்டி போட்டுனுக்கிறா, டைட்டாக போட்டுன்னு தொட மாதிரியே போட்டுனுக்கிறா, இதுதான் பெண் சுதந்திரமா? நான்சென்ஸ். பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம் பற்றி என்கிட்ட எனக்கு பேசிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் போட்டுனுக்கிறேன், அவ்வளோதான். இல்லை எப்போனா அசிங்கமாக சொன்னோமா? ஆஃப் நேக்கடு பக்கரி நாங்கள் நீங்களாம் சொன்னீங்க, பொம்பளைங்களாம் பார்த்து அசிங்கமானவன் அவன் சோசு பொண்ணு அரை நிறுவனமாக தெரிஞ்சுனுக்கிறான், நாங்கள் எப்போனா சொன்னோமா பொண்ணுங்க? இல்லை, நீ தான் பொண்ணுங்களை பார்த்து நிர்வாணமாக தெரிஞ்சுக்கிற, அசிங்கமாக தெரிஞ்சுக்கிற. ஏதோ பாவம் அந்த பிள்ளைங்க நடந்து போச்சுன்னா பின்னாடி பக்கம் அது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா முடிச்சுட்டு இந்த பொம்பளைங்களாம் இப்படி நடந்துங்கிறாளுங்கன்னு பொண்ணுங்கிற. நாங்கள் எப்போ அரை நிர்வாணமாக இருக்கிறோன்னு சொன்னோமா பொண்ணுங்களாம்? சொன்னாருங்களா இந்த பொம்பளைனா? வீட்டில் அப்போ எப்படிக்கிறான்? அண்ணன் தம்பி மாமா எத்துங்களாம் சரி எப்படிக்கிறான்? சட்டை போடாமல் ஏன்னா திடீர்னு கேட்டோமா? வீட்டுக்கு வந்தோன்னா நாங்கள் ஆயா சட்டை போடுவோம். நாங்கள் கூட அப்படி கற்றுன்னு வந்துருந்தா என்ன பண்ணி தான் இருக்க போகிறோம்? கேரளாவுக்கு போனால் முண்டாசு போகிறது இல்லை, இல்லை சிங்கப்பூர் மலேசியா போனால் ஆப்டர்ஸ் தான் பொண்ணு திரியிறாங்க. நீயாவே மனசில் என்ன பண்ணுறது? இப்போது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நம்ம வாழ்ந்து இருக்கும்போது பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவான்? தப்பாகவும் ரைட்டாகவும் சொல்லியிருப்பான். எப்போ வெற்றின்னா, நான் என்ஜாய் பண்ணுறேன், யார் எப்படி சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்றவர். எப்படின்னா நீங்கள் என்ன பார்த்தாலும் அவங்க ஒன்றுமே ஆகலை. இன்னொரு விஷயம் இருக்குது. அப்போ வெற்றின்றது என்னடான்னு கேட்டிங்கன்னா, தீர்மானிக்கிறது வெளிவாக இருக்கக்கூடாது, நீங்களாக இருக்கணும். செயல்படும் போது எப்படி செயல்படணும்? ஆனந்தமாக, சந்தோஷமாக, ரொம்ப கொண்டாட்டமாக நீங்கள் செயல்படணும். ஆனந்தமாக கொண்டாட்டமாக செயல்படுற பட்சத்தில் நீங்கள் வெற்றி எங்கே அடைஞ்சிட்டீங்க?
செயல்படுற இடத்துலையே நீங்கள் வெற்றியை அடைஞ்சிட்டீங்க. செயல்படும் போது என்ன ஆயிடுறீங்க? வெற்றியை அடைஞ்சிடுறீங்க. உங்கள் நோக்கம் அப்போ உங்கள் இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை சந்திச்சாகணும். ஒரு மனுஷனும் பிறந்தது ஒன்று பாருங்கள், இந்த இயற்கை நீங்கள் பிறகுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சுருக்குது. நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விருந்தாளி. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விருந்தாளி, முக்கியமானவர். நீங்கள் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்கள் விஐபி. நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்குது? நீங்கள் வரதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் விருந்தினர் வந்தால் நீங்கள் சமையல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படி இந்த ஒரு உடம்புல நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்னு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க கடவுளே? அம்மா நீ ஏன் வெற்றி பற்றி என்ன பண்ணி வச்சுக்கிங்க? ஏற்கனவே உனக்கு தேவையானதெல்லாம் இங்கே ஏற்கனவே பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ தேவையில்லாதெல்லாம் தேடின்னு நான் தோற்று போட்டு நீ ஏன் நினச்சிக்கிறேன்? எங்கே தோத்துட்ட? தேவையில்லாததை தேடி தோத்துட்ட. தேவையானது இங்கே இருக்குது தானே, ரெடி, ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அங்கே அம்மா கொடுக்காம இருக்க முடியாது. அந்த பொம்பளையால் கொடுக்காம இருக்கவே முடியாது. அப்படி பண்ணி வச்சுக்கலாம். அது கூட ஊட்டி தான் அவனை வந்தவொடனே எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அதனால தான் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்க. நீட்ஸ், பேசிக் நீட்ஸ் எல்லாம் குழந்தையா இருக்கும்போது தாயால் நிரூபிக்கப்பட்டுச்சு. அம்மா மடியில் போகிறோம், அப்பா மடியில் போகிறோம், விஐபி மடியில் போகிறோம். அப்படியே தெரியும். யார் தூக்கினாலும் உற்சாகம் தான் என்ன பண்ணுவான்? விட்டு வேண்டி தான். இவர் ரொம்ப மதியாக இருக்கிற இவர் மேலே ஒன்றுக்கு இருக்கக்கூடாது. நான் சரியா குழந்தைங்க இல்லை. தாத்தா விசேஷமான இந்த ஊரே மதிக்கிற ஒரு மனுஷன், அவர் மேலே மூத்திரம் இருக்கக்கூடாது இருக்கும். அப்போ நம்ம அடைக்கலாம். என்ன பண்ணான் பாருங்கள், குவைட் நேச்சர். அதுக்கு என்னென்ன வெளியே தள்ளணுமோ என்ன பண்ணோம்? வெளியே தள்ளும். ரியாக்ட் பண்ணணுன்னா பிடிக்கல, நாத்தம் பிடிக்கல, அந்த தாடி பிடிக்கல, அந்த ஆளுங்களோட வாசனை பிடிக்கல, அவன் தூக்குற விஷயம் விதம் பிடிக்கல, அவன் பார்வை பிடிக்கல, என்ன பண்ணான்? வாழும். பிடிச்சிருந்தா கை வீசின்னு சிரிச்சின்னு வரும். பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாதுமா. இவர் எதனா நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். அங்கிள் இவர் தான் உனக்கு தாய் மாமா, நிறைய கொடுக்க வேண்டியவர் எல்லாம் பார்க்க. அன்றைக்கி கொடுத்தா கொடுக்க வேண்டி போ. என்ன பண்ணல? அது எதிராளியை கேர் பண்ணல. எதிர இருக்குங்களா? அது குழந்தைங்கிட்ட போய் கற்றுக்கோங்க. வாழ்க்கையின் ரகசியத்தை எங்கே கற்றுங்க? குழந்தைங்களை போய் கற்றுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம சரியாக தான் வந்தோம். எங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம்? ஸ்கூலில் சேர்த்த உடனே டைமுக்கு எழுந்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, டைமுக்கு தூங்கு. அப்போ தான் நீ டைமுக்கு நாளைக்கு ஸ்கூல் போக முடியும். எப்போ நமக்கு டைம் அவர்னஸ் எப்போ வந்ததுங்க? ஏங்க நான் படிக்கும்போது படிக்கிறேன்னா படிக்கும்போது டீச்சர் வர மாட்டாங்களே. எனக்கு படிக்க தோணும்போது என்ன பண்ண மாட்டாங்க? இப்போ டீச்சர் வர மாட்டாங்க. இங்கே நமக்கு போராட்டம் ஆரம்பிக்குது. நம்ம சிந்திக்கவே இல்லை. என்ன பண்ணவே இல்லை? சிந்திக்கவே இல்லை. பிள்ளைங்களெல்லாம் நம்ம அடிமையாக்குறோன்னு நம்ம என்ன பண்ணல? சிந்திக்கலை. பரவாயில்ல, என்ன பண்ணல? நம்ம சொல்லணும், இல்லைம்மா இந்த சமூகத்தில் இப்படி ஓடி நிற்குது, இப்படி விஷயமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அன்றைக்கி உன் இஷ்டமாக தூங்கு. என்ன பண்ண? அன்றைக்கும் உன் இஷ்டமாக தூங்கு, உன் இஷ்டமாக வாழ். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள். சனிக்கிழமை லீவ் விட்டா கொண்டாட்டம். சில ஸ்கூலுங்களெலாம் இப்போ முடிவு பண்ணி வாரத்தில் 2 நாள் லீவ் விடணும். சில ஆஃபீஸுங்களெல்லாம் 2 நாள் வாரத்தில் லீவ் விடணும். இன்னும் முடிவுக்கு வரும். இப்போது 2 நாள்னா 5 நாள். ஸ்கூல் போகும்போது ப்ளே ஸ்கூலு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கணும். எடுத்தோடனே ஃபுல்லாக அடிமையாக்கினா முடியாது இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டான்? எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி கீழே வந்துட்டான். இன்னும் ஏங்க மோட்டிஸ் கொட்டி பாப்பாவே இருக்கும்போதே தீனது விட்டுருங்க. பிறந்துச்சா உடனே இங்கே விட்டுருப்பா. பிறந்தா போதும். வெளியே வந்துச்சு இல்லை, இட்னுவா பீஸை கொடு. நீ படிச்சு ஆமாம் பிறகுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அப்போ தான் பீஸ் கொடுத்துரு. நீ படிச்சுக்கிறியா? அது எங்களுக்கு போதும். ஏன் நீ ஏன் படிச்சிருக்கண்ணா? நாங்கள் எங்கே படிச்சுக்கிறோம்? நாங்கள் பணம் வாங்குறது தான் எங்கள் நோக்கம். நீ படிச்சுக்கிற இல்லை, நீ கற்றுக் கொடுத்துருவேன். நாங்கள் பணத்தை மட்டும் வாங்கிடுவோம். அதனால் நீ என்ன பண்ண? ஏன்டா நீ படிப்பு சொல்லித்தரேன்னா நான் ஏன்டா படிச்சிருக்கணும்? அப்போ ஏன் படிச்சிருக்கணும்? நீ தானே சொல்லித்தர போகிற. நான் ஏன் படிச்சிருக்கணும் கேட்டம்மா? இன்னும் சீட்டு தர மாட்டானுவான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண போகிறான் அவன்? நம்ம அந்த ஸ்கூல் தான் போகணும். நமக்கு ஏன் டாப் 10 ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு வச்சுக்கிறான். அதில் இல்லையே இந்த ஸ்கூல், நம்ம போகிற ஸ்கூலு. எங்கே தோற்று போயின்னுக்கிற நாம வெற்றியை பற்றி பேசலாமா? தோற்று போகிறதுக்கே பிறந்த மாதிரி வாழ்ந்துங்கிற நாம வெற்றியை பற்றி பேசலாமாங்க?
வெற்றின்னா எப்படி இருக்குது? அதன் புனிதத்தை இழக்காமல் இருக்குது. நீ எங்கே தோத்துட்ட? ஸ்கூலுக்கு அமிச்சானா? அங்கே தோத்துட்ட. உன் கேள்வி கேட்குற திறனெல்லாம் எங்கே போச்சு? குட்டி பாப்பா வரும்போது செம்ம கேள்வி கேட்பேன், அந்தாலும் அயராமல் சொல்லுவான். அப்போ நான் ஆத்தாலாம் குழந்தை இருக்கும்போது எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அயராமல் சொல்லுவான். கொஞ்சம் வாங்க நினச்சிப்பா, சும்மா கேள்வி கேட்டேன். அது என்ன பாவம் பண்ணிச்சே, நோண்டி நோண்டி கேட்டுனுக்குற. லட்டு ஏமா இனிக்குது? லட்டு ஏமா இனிக்குது? சக்கரை போட்டால் இனிக்குது. சக்கரை ஏமா இனிக்குது? கரும்பு சாறு இனிக்குது. கரும்பு ஏமா இனிக்குது? என்ன சொல்லலாம்? பின்ன பதில், லட்டு ஏன் இனிச்சதுன்னா சர்க்கரையை போட்டால் இனிச்சது. சர்க்கரை ஏன் இனிச்சதுன்னு கேட்டால் கரும்பு சாறு இனிக்குது, அதுலேருந்து வந்ததுனால அது இனிக்குது. கரும்பு ஏன் இனிக்குதுன்னு கேட்டால் உதாரி இனிக்குது. அப்போ பாவக்காய் ஏன் கசக்குது? அந்த குழந்தை கேட்குது. சாத்தான் குத்தான். இனிப்பா இருந்தா யார் குத்தாங்க? கசப்பா இருந்தா யார் குத்தாங்க? ஏன்டா டே, எங்கடா இது? எந்த விதத்துலடா நியாயம்? ஏன்டா உனக்கு தான் அறிவு இல்லை? ஏன்னா அந்த குழந்தைய வந்து கேட்குற கேள்வி ஏன்னா இது மாதிரி தப்பா போய் சொல்கிறேன். கடவுள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. ஏன்பா உன்ன மாதிரி எங்கள் அப்பாவை நான் கேட்டேன், எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டார். ஆனால் எனக்கும் சந்தேகம் இருக்குது, உனக்கு அந்த சந்தேகம் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லு. இல்லை நான் சொல்லு, எனக்கு தெரியாது. என்ன செஞ்சு வாழ்வி நோக்கம் என்னங்க? ஏமாத்துறது. யார? நம்மளையே. யார் என்ன ஏமாத்துறா? பாவி நல்லது தான், உன்னையே ஏமாத்திக்கிறியே. ஆமா, நீ எங்க நீ வெற்றி பெற முடியும்? பயங்கரமா ஏமாத்தின்னு உன்னை ஏமாத்தின்னு சட்டையெல்லாம் போட்டுக்கின்னு உள்ள அறியுது, ஆனால் வெளியே சிரிச்சுனே இருக்கிற சொம்மனா. உள்ள ஒன்னே தெரியாது உனக்கு, ஆனால் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி அப்படியே பண்ணிக்கிறேன். எதிராளிக்கு தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிறேன். அந்த பக்கம் நம்மளை அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக பிரில்லியண்டான உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பேசிக்கிறேன். மூடி மழுப்பி வேஷம் போட்டு என்ன பண்ணுற? எதிராளியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசுகிற. தெரியுமோ தெரியாதோ, புரிஞ்சதோ புரியாதோ என்ன செஞ்சு வச்சுக்கிறான். இப்போது எப்படி நாம் இந்த மாதிரி நடிகர்கள் சுற்றி இருக்கிற இடத்துல எது வெற்றி? இப்போ சொல்கிறான், வாழ்க்கையின் வெற்றி பெறுவதுன்னா எப்படி? இன்னும் யார் கனவு காண்றா நாளைக்கு இப்படி இருக்கணும்னு? அதான் வெற்றி. இப்போ காரு பங்களா அது இதுன்னு வாழ், அதான் வெற்றி. காரு பங்களா வாழ்றதுன்றது எதுக்கு? எதுக்கு காரு பங்களாலாம்? சொகுசா சௌகரியமா வாழ்றதுக்கு. இப்போ எப்படிங்கிற பிகிரிய அது எப்படி இருக்கிற உன் இருப்பு? எங்கன்னா இரு, சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்குதா இல்லையா? இன்னும் காசு போட்டு விற்கல. காசு போட்டு விற்கிறாங்க காற்றை. சொகுசாக தானே உள்ள சுவாசிச்சுன்னுக்கிற. ஒன்று என்ன பிரச்சனை இருக்குதா? இல்லை. சாப்பிட்றதுல எதனா பிரச்சனை இருக்குதா? 5 ரூபாய்க்கு அம்மா ஹோட்டல் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. ஆனந்தமாக இரு, ஆனந்தமாகவே பணத்தை தேடலாம், ஆனந்தமாகவே அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழலாம். பாருங்கள், ரொம்ப தீவிரமாக ரொம்ப அப்படியே போராட்டமாக வாழ்ந்தவன பெரிய பணக்காரனாகவே இல்லை. நீட்டாக போனார் ஹர்ஷத் மேத்தா. ஒரு 4 பேர்கிட்ட போய் ஷேர் மார்க்கெட்டுனாரு, வாங்கின்னு வந்தார், பேங்க்கில் போட்டார், திரும்ப போனார், நிறைய வேலைக்கு ஏற்றினார், இவரே நிறைய வேலைக்கு குத்து வாங்கினார், திரும்ப வாங்கினார். எந்த லிஸ்ட்டை சேர்க்குதுன்னு தெரியல இந்த திருட்டுன்றான் அவன். இந்த குற்றத்தை என்ன பண்ண முடியல? இப்போ புதுசாக இருக்குதே. அவர் துக்கமாவா செஞ்சிருப்பார் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு? சொல்லுங்க, எப்போ தான் அந்த ஐடியா வரும்? ரொம்ப ரிலாக்ஸ்டு மூடில், நல்ல ஆப்பியஸ்ட் மூடில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஏதோ 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்க, இது பண்ணுறீங்க, எப்படி போய் பாடினா? பார்க்குறவங்க விருப்பாயிடுமா? மகாராஜா சொல்லுங்க மகாராஜா, மகாராஜா சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க மகாராஜா. குழந்தைங்க பண்ணும்போது நமக்கு நல்லா இது இல்லை? எங்கே நீ தான் அடிப்படையான ஒன்றெல்லாம் ஏந்துட்டுக்கிறியே, உன்னை எப்படி நீ தான் முதுகெலும்பு இல்லாத பிரியாணி ஆகிட்டியே. எவன் முதுகெல்லாம் ஏறி சவாரி செஞ்சுட்டு வேலையாகிறியே. எங்கே வெற்றி பெறுவேன்? சொந்த காலிலே நடக்கலையே. வெற்றியின் ருசி உனக்கு இருக்குமா? ஓடி போய் வேட்டையாடி அந்த சிங்கம் அந்த மானை அடுக்கி வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? களைச்சி போய் சாப்பிட்டு பாரு, டீ சூப்பராக இருக்கும். வேலை செஞ்சு களைச்சி போயிட்டு டீ மட்டும் குடி, வேறு எதுவும் செய்வானா?
அதை விட வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஒன்றுமே இல்லாமல் டீ குடி, எந்த உழைப்புமே இல்லாமல், அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. பாதி டீ தான் உங்களால் குடிய முடியும். இப்போ அதுதான் ஸ்டேலு, நீயும் குடிச்சுன்னுக்கிற. சரியா? என்ன செய்யலை நம்ம? வெற்றின்னா என்ன நினச்சினுக்குறோம்? யாருன்னா எதனா சொல்லி கொடுத்தா அதை செய்யத்தா வெற்றி இல்லை. நீங்கள் தான் முதல்ல வெற்றின்னா முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். வெற்றி என்றால் இன்புற்றே இருத்தல். வெற்றினா எப்படி? இன்புற்றே இருத்தல், ஆனந்தமாகவே இருத்தல், ஆனந்தித்தல், எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருத்தல், கொண்டாட்ட மனநிலையிலேயே இருத்தல். இதுதான் முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை. அப்படி தான் உன்னை இயற்கை படைச்சிருக்கு. நீங்கள் சோகமான பாம்பு, சோகமான புலி, சோகமான சிங்கம், சோகமான சிறுத்தைகளை பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி மூஞ்சி டல்லாக வச்சுன்னுக்கிற பாம்பு, சும்மா பல 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 பழம் இருக்கும் அந்த பாம்பு. சும்மா அந்த எலி சாக்கடையிலே தான் இருக்கும், ஆனால் வெளியே வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கண்கள் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அந்த பூனை பணக்கார பூனையே கிடையாது, பல பலன்னு தான் இருக்குது. ஏழை வீட்டில் வந்தால் கூட குளிக்கிறது வர இல்லை. அதுக்கு ரெக்ஸோனா சோப்பு, இல்லை அந்த சோப்பு, இந்த சோப்பு தான் விசேஷமான சோப்பு, இது A1 சோப்பு, எது வந்தாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு அக்கா டேப் வச்சு செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சோப்பெலாம் போட்டு அது என்ன பண்ணுறது இல்லை, குளிக்கிறதே இல்லை. வாசனையான பொருள், தேவையில்லாததுக்கு கிருமி, இதுங்களெல்லாம் பூசி நான் வந்து சிரிப்பாக காட்டுது. இது ஏய் பாம்பே இவ்வளோ அழகாகிரி எங்கே போனேன்னாக்கா நான் இந்த பியூட்டி பார்லருக்கு தான் போய் வந்தேன் நான் சொல்லலாம். அந்த பாம்பே சும்மா மீன் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? பாம்பு அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். பூனைப்பா ட்ரெஸ்ஸே போகிறது இல்லை பாருங்க. அடுத்த கட்டமாக ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு இல்லையா நீ என்ன போல ஏற்படுது. இவர் மகாவீரர் கூட அப்படி தான் இருந்தார், ட்ரெஸ் போடாமல் தான். ஏன்னா ஒரு மல்யுத்த வீரர். மகாவீரர் ஒரு மல்யுத்த வீரர். எப்படி இருக்கும் உடம்பு? அதுக்கு அந்த ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா நம்ம போய் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இல்லை? ட்ரெஸ்ஸை போட்டு தான் நம்ம மனுஷனாகவே இருக்கிறோம். ட்ரெஸ்ஸை வந்து போட்டு நம்ம என்னவா இருப்போம் இல்லை? உண்மையிலேயே ஆடையில் இல்லை அசிங்கம். ஆடை போர்த்திக்கிறதுனால விஷயம் இல்லை. என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை. என்ன பண்ணுறீங்க? என்ஜாய் பண்ணுறீங்க, கொண்டாடுறீங்க. அடுத்தவங்களை ஹேட் பண்ணுறது உங்கள் நோக்கம் இல்லை, ஆனால் அவங்களே ஆகிடுவாங்க. ரொம்ப அழகாக நீங்கள் டிப் டாப்பாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் பியூனு. அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம்? அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்கல்ல. நம்ம என்ன பண்ணோம்? RPF குமார் SIயால் தாக்கப்பட்டார். என்ன பாவம் பண்ணார் அவர்? கான்ஸ்டேபிளாக இருந்தார், அவள் தானா? இல்லை, அழகாக இருந்தார் RPF குமார். SIயே அசிங்கமாக இருந்தார். இவ்வளோ தான் தப்பு நடந்ததா இங்கன்னா? தாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கிறாங்க? இவர் ராங்காக பேசினார், மெமோ கொடுத்தாரு, இவர் திருப்பி திட்டினார், அதனால் அவர் அடிச்சிட்டாரு. நோக்கம் என்ன இல்லை, ஒத்துக்க முடியல இன்னொருத்தருடைய அழகை, இன்னொருத்தருடைய நேர்த்தியை. ஏன் ஜெயித்த மனிதரா தோற்ற மனிதரா? முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு மயில் இருக்க அழகாக இருக்கும்போது உனக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஒரு பூனை அழகாக இருக்கும்போது உனக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷன் அழகாக இருந்தால் உனக்கு என்ன ஆச்சு? என்ன நீ உங்ககிட்ட என்ன இருக்குது? போறாம அப்படின்ற ஒரு உணர்வு. திருப்பி போட்டா போறாமையை திருப்பி போட்டா மயிரா போயிடுவோம். போறாமையை திருப்பி போட்டா என்ன ஆகிடும்? மயிரா போயிடும். இது புரிஞ்சிச்சானா நீங்கள் யாருன்னா புறப்பட்டா திருப்பி பிடிப்பா போ அப்படின்ட்டு என்ன பண்ணிடலாம். ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா? பாருங்க, நான் பேசும்போதே நீங்கள் எப்படி ஆயிடுறீங்க? யாருன்னா சோகமாக கேட்டு இருக்க முடியும்? ஏய், ஆனால் நான் பேசுறது எப்படி இருக்குது? என் பேச்சு விதம் எப்படி இருக்குது? ரொம்ப காமாக, ரொம்ப கூலாக, ரொம்ப நல்லா தூங்கி அந்த மாதிரி இல்லை? அப்படி இருந்தால் நான் காலிலேருந்து நல்லா தூங்கிட்டு வந்து ஏன் பேசிங்கிறேன். எப்படி இருக்குதுங்க? உணர்வுபூர்வமாக பேசுகிறேன், உள்ளத்துலேருந்து பேசுகிறேன். எது எனக்கு உள்ளேருந்து தோணுதோ அங்கேருந்து பேசுகிறேன். வெற்றி என்ன எங்கே இருக்குது? அவர்களுக்குள்ளவே அது இருக்குது. ஏன் நீ இன்னொருத்தனுக்கிட்ட நிரூபிக்க முயற்சியில் இறங்குற? அப்போ தான் நீ தோற்று போகிற. எப்போ தோல்வி? இன்னொருத்தர்கிட்ட போய் நிரூபிக்க நினைக்கிறேன். அவர் பலசாலியோ நான் பலசாலியோ வாயா. ஒரு பொம்பளை கிட்ட போய் அப்படி போய் நிற்கிறேன் அப்படின்னு நல்லா மேட்ரு முடிஞ்சு போயிடுச்சு. கண்ணச்சா அவங்க கூட பலம் கையிலே இருந்தது. எங்கேது இது பலம்? இன்னொன்று ஓசை போடி அங்கே இங்கே போய் கஷ்டப்பட்டு வேலைலாம் செஞ்சு சிறு 500 ரூபாய் பேங்க் போட்டுனுக்கிறேன்.
ஒரு பொண்ணு பார்த்தோன்னே கண்ணை வச்சுட்டு என்ன பண்ண ஒன்றும் இல்லை, ஊட்டிக்கு போகலாமா, ரூம் போடலாமா, 3 நாள் தங்கலாமா, சேர்த்து வச்சு துட்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். நிம்மதியாக போயிடுச்சு. எத்தனை வருஷமாக சம்பாதிச்சேன்னு கேட்டால் 10 வருஷமா. செலவு பண்ணது எவ்வளோ? 3 நாள். ஏன்னா அவள் துணை நடிக்காமா? யாருங்க செஞ்சா? என்ன நடந்தது உனக்கு? ஏன் உன் மனைவி கிட்ட இல்லை நீ கல்யாணம் பண்ணின்னு வாழ்றதுக்கிட்ட இல்லை இது சரியான ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சிக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் நடக்குமா? தோத்துப்புட்டேன்னு சொன்னேன். எங்கடா தோத்த? உன் புத்தி சரியில்லை, அறிவு சரியில்லை, சரியானது நீ என்ன பண்ணல, கற்று தரல. உன் படிப்பு சரியானதா இல்லை, உன் பாதை நேர்த்தியானதா இல்லை. டாப் டக்கரு, டாப் 10 இவங்கெல்லாம் போய் ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சிருப்பான். என் புள்ள பெரிய அறிவாளி அப்படிலாம் சொல்லின்னு தெரிவானுங்க. ஆனால் என் பிள்ளை இவ்வளோ படிக்குதுன்னா அதில் சொல்கிறதுல ஒரு பெருமை வர இருக்கும். 100 மார்க் வாங்கிக்கிறான், ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டான்னா ஃபோட்டோ போட்டு வைக்கிறானுங்க. எதுக்கு? நம்பர் 1 முட்டாளாயிட்டான்னு தெரியல. அவனுக்கு மனப்பாட அறிவு எப்போ வரும்? அடிமைகளுக்கு தான் வரும். சுதந்திரமானவன் என்ன செய்ய மாட்டான், மனப்பாடம் பண்ண முடியாது. அடிமைக்கு தான் என்ன பண்ணுவான், சுதந்திரம் பண்ணுவான். சுதந்திரமானவன் என்ன பண்ணுவான், புரிஞ்சுக்குவான். அவன் பதில் எப்படி இருக்கான், சுதந்திரமானதாக இருக்கும். சுதந்திரமானதை படிக்கிறதுக்கு டாக்டர் வாதியர்கிட்ட பொறுமை இருக்குதா? இப்போ அவர் ஒரு கீவேர்டு வச்சு நிற்பார். அந்த 5 வார்த்தை அதில் இருந்து ஆகணும். புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் அந்த புள்ள. அவருக்கு தெரியாதே, கீவேர்டில் வர இல்லையே, மார்க் எப்படி போடுவார்? நீ எத்தனை வேல்யூவேஷன் கொடுத்தாலும் நீ பெயில் தான். ஆனால் உனக்கு தான் தெரியும் பாஸ்ன்ட்டு. ஏன்னா கேள்விக்குரிய பதில் உனக்கு விளங்கிச்சு. அந்த வாதியருக்கு விளங்கலை, என்ன செய்யலாம்? இப்போ நீ பெயிலு ஸ்கூலில். நிறைய பேர் பாருன்னா ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில் பயங்கரமாக ஜெயிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் எவனுங்க படிச்சாரு? கருணாநிதி, கண்ணதாசன், நிறைய படிச்சவங்களா? கண்ணதாசனை படிக்கிறவங்க டாக்டரேட் வாங்குறாங்க, கண்ணதாசன் டாக்டரேட் கிடையாது. திருமூலர் எங்கன்னா போய் ஃபஸ்ட்டு வந்துருப்பாரு ஸ்கூலில் போயிட்டு. எப்படி, என்ன நடந்தது? இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம்? நம்ம தோல்விகளெல்லாம் வெற்றின்னு வச்சுக்கணும். 100க்கு 100 வாங்கினா என்ன அர்த்தம்? தோத்துக்கிட்டான்னு அர்த்தம். என்ன பண்ணுறாங்க, குழந்தைகிட்ட போய் படம் எடுக்கிறாங்க. இயேசுநாதர் குழந்தையா இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தது அந்த குழந்தை. அவ்வளோ விசேஷம், அவ்வளோ பொறுமை, அவ்வளோ தயவு, அவ்வளோ தாட்சண்யம் அப்படிலாம் இருந்தது. முடிஞ்சிட்டு ஒரு 20 வருஷம் போத்துட்டு அந்த பத்திரிக்கையாளர் ஒரு பக்கம் போயிடுறாங்க. குஷ்டு ஒரு பொண்ணு வந்துட்டுக்குது. கேள்வி பார்த்து, யார்மா நீ, ஏன் இங்கே இருக்கிறனா பணம் விடு, அந்த அட்ரஸ் சொல்லுது. நம்ம 20 வருஷத்துக்கு இந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம்மா அதே பொண்ணு தான் நான். என்ன நடந்தது 20 வருஷத்தில்? நம்ம இயேசுநாதர் எவ்வளோ புனிதமானவர், அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒன்று தானே நாங்கள் படம் எடுத்து போட்டெல்லாம் போட்டோம். இப்போ போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து எனக்கு கொண்டாடி இது போய் அவங்கவுங்க சினிமாவில் இட்டு போய் சீரழிச்சிட்டாங்க இல்லை? என் அழகிய நேர்த்தியை பார்த்து என்ன பண்ணானுங்க, காசு கொடுத்தோன்னே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டான், நடிக்க விட்டான். அவனுக்கு நடிக்கிறதும் பணம் வரத்தும் தான் தெரியும். உள்ளே என்ன பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவங்ககிட்ட நான் என்ன பண்ண முடியாது, டிஸ்கஷன் பண்ண முடியாது. இப்போ என்னால் அதுக்கு மாதிரி நான் அடிமையாயிட்டேன். இப்போது என்னால் ஆம்பளை இல்லாமல் இருக்க முடியல. அதனால் கண்டவனாலாம் போக ஆரம்பித்தேன். இப்போ நோய் இல்லாமல் என்னால் இல்லை. இப்போ எவனும் வரமாட்டேன்றான், கூப்பிட்டாலும் என்ன செய்யுதுன்னு கேட்குறான். யார் அதில் அன்பு? அப்போ யாருக்கு அவனுக்கு அந்த ஆறுதலாக இருப்பாங்க? என்ன நடக்குது இங்கே? வெற்றின்ற பேரில் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், தோற்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வசதியாக வாழ்கிறோன்ற நினச்சி பொண்டாட்டி இங்கே வேதனையாகவும் புருஷன் அங்கே வேலையும். ஆனால் மாதம் சம்பளம் எவ்வளோ? 3 லட்சமா? 3 லட்சம் பக்கத்தில் பார்த்துக்கான். வண்டியில் எடுத்து போய் தெரியும். ஆனால் அண்ணன் 100 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. சாயந்தரம் வந்தால் சைக்கிள் ஏற்றின்னு போடுவார். எங்கே? இது பக்கத்தில் இருக்கிற மாரியாத்தா கோயில் தான். ஏன் சைக்கிளில் போனால் நடந்து போக வேண்டியது தானே? முன்னாடி பாரில் உட்கார வச்சுன்னு போவார், மூச்சு விட்டுனே வருவார், பாட்டு பாடினே வருவார், மொசினே வருவார். அப்போ தான் சாயந்தரம் சந்தோஷமாக இருக்க முடியும் எங்களால். வாழ்க்கை எங்கே இருக்குது? 3 லட்சத்துலையா? எதுக்கு நான் பிறந்தேன்? 3 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கா? எங்கே இருக்குது சந்தோஷம்? 100 ரூபா சம்பாதிச்சா சந்தோஷமா இல்லையா? சைக்கிளில் முன்னாடி உன் பாரில் முன்னாடி உட்காந்து வந்தாலே அது சந்தோஷம் இல்லை உனக்கு? காரில் உட்காந்து வச்சுக்கலான்னு பாரு, தூரம் போயிடல, காரில் உட்காந்தா பாரில் உட்கார்ற மாதிரி வருமா? அது சைக்கிளில் பாரில் உட்கார்ற மாதிரி வருமா காரில் உட்காந்தா? அனுபவிச்சுருக்கு தான் தெரியும் இந்த சுகம். யாருக்கு தான் தெரியும்? அனுபவிச்சுருக்கு தான் தெரியும். ஓலை வீட்டில் கூட்டமாக படுத்துருந்தோமே பாயில், எப்படி இருந்தோம்? அண்ணன் தங்கச்சி எல்லாம் டிவின்னு ஒரு சாத்தான் வந்த பேர் எப்படி ஆகிட்டான்? வீட்டுக்கு போனால் கூட டிவி போடுறாரு, வீட்டுக்கு சீரியல் பார்த்துக்கிறாங்க. ஒன்றுமே அவங்க பண்ண நம்ம அவங்க கூட சீரியல் தான் இருப்பாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிட்டீங்களா? அண்ணி எப்படிங்கிறாங்க வீட்டில்?
இந்த சீரியல் நீங்கள் பார்த்தீங்களா? இது நான் என்ன ஆச்சு? அது என்ன பார்த்தீங்களா இல்லையா? பசங்க ஸ்கூல் போகிறாங்களா? இதையும் பண்ணுறது இல்லை, இதையும் பண்ணுறது இல்லை. கருமம், நம்ம ஏண்டா வந்தோன்னு ஆகிட்டோம். நமக்கு நம்ம ஏதோ தம்பிக்கிட்ட போய் ஏதோ பேசிட்டு கிச்சிட்டு இல்லை, ரொம்ப நாளாக ஆச்சு பார்க்கலான்னு வந்தா எங்கேருந்து வந்துக்கிறோம்? கிராமத்துலேருந்து வந்துக்கிறோம். பார்த்தியா டிவி எப்படி இதுன்னு? பார்த்தியா 2.5 லட்சம் ரூபாய் அந்த டிவி. வேறெல்லாம் படம் தெரியுமாடா இதில்? இல்லைங்க, அங்கே ஊரில் தெரியுது தான். ஆனால் நீ சின்னதாக பார்த்துக்கிறல்ல, இங்கே பாரு பெருசாக பாரு. பார்த்தியா இந்த மாதிரிலாம்? பார்த்தியா இந்த கலர்லாம்? பார்த்தியா இந்த மாதிரிலாம்? அந்த வயலும் வாழ்வுமே பாரு, தண்ணி உள்ள மீனுக்கு இதெல்லாம் தெரிந்து பாரு டிவியில். ஏன்னா அதான் நான் நேராக பார்த்துக்கிறேன்டா. எங்கே பார்த்துக்கிறேன்? நான் நேராக பார்க்குறேன்டா. அது என்ன நான் டிவியில் பார்க்கணும்? நீ தான் ஊரில் இருக்கிற, நீ தான் என்ன பண்ணாத? 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மீனை பார்க்குறாரு. ஆமாம், அதில் வர பெருமையை என்கிட்ட வர சொல்கிறாரு. உனக்கு சிரிக்க தெரியல, அவனை பார்த்து உனக்கு வேதனைப்பட தெரியல, ஆனால் அவனை பார்த்து நீ பொறாமப்படுற. தப்பு யாரு? சைக்கிளில் போகிற சந்தோஷப்படுறதுக்கான ரகசியங்கள் தெரியல உனக்கு. நீ எங்கே உட்கார வச்சுங்கிற உன் பொண்டாட்டிய? கிட்டத்தட்ட மடியில் உட்கார வச்சுங்கிற மாதிரி அர்த்தம் அது. காரில் உட்காந்துக்கிறவங்க பொண்டாட்டி எங்கே உட்கார வச்சுங்கிறான்? இங்கே வர கியர் பாக்ஸ்லாம் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அடி தள்ளி தான் உட்காரணும். சரி, நம்ம டிரைவர் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்காந்துக்கலாம், சந்தோஷமா இருக்க முடியும்? பிறவசி போயிடுச்சு. சைக்கிளில் போகும்போது அப்படி அந்த ஏரி கரமடை அப்படி போயிட்டு யாருமே இல்லை அந்த இடத்துல அடியில் விமாடி சுற்றி அடி வரும்போது எப்படி இருந்தது? எப்படிங்க இருந்தது வாழ்க்கை? ஆட வாழ்க்கையை இழந்து போட்டு நீ என்னமோ வசதி ஆகிட்டேன்றியே, என்னடா இது கருமம்? கதவை மூடி விட்டு ஏசியை போட்டுட்டு நாங்கள் நல்லா சந்தோஷமாக்குறேன்றி என்ன இது? திறந்தா கதவு திறந்தா காற்று வரணும், ஒரு கதையை இட்டு ஒருத்தன் என்ன நோவு பண்ணுகிறான். கதவு நம்ம திறந்தா தான் தெரியுது உள்ள நோவு வந்து அந்துங்குதுன்ட்டு. இல்லை, வெளியேருந்து கதவு திறந்தா வேற நோவு தெரியுது, உள்ளேருந்து கதவு திறந்தா காற்று வரணும்னு அவர் சொன்னார். இல்லை, அவர் கதவை சொல்ல, நம்ம கதவை சொல்லிக்கிறாரு. என்னவோ கருமம், கதவு திறந்தா காற்று வராது. நாங்கள் பண்ணுற வச்சு வெளியே தெரியக்கூடாது. இல்லை, நாங்களும் கதவு மட்டும் தாண்டா பண்ணுவோம். நீ பண்ணும்போது கதவு முடிப்பியா? இல்லை, அப்படி இல்லை. வாழ்வின் நோக்கம் புரிஞ்சிச்சுன்னா வெற்றி ஒரு மேட்டரே இல்லை, வெற்றி ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வெற்றின்றதெல்லாம் இன்னொருத்தரை பார்த்து நிலை நிர்ணயிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படி பரிசாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பிறந்ததே ஒரு பெரிய வெற்றி. உள்ள 1,80,000 கவுண்டு உள்ளே போகுது உயிர். அது உள்ள எவ்வளோ போராடி அது இது நான் இவனையே ஒன்று ஜெயிச்சு வெளியே வருது, மீதி பேரெல்லாம் தோதுக்கிட்டாங்க. அங்கேயே நீ வெற்றி பெற்றுட்டேன். கருவான பத்தியா? அங்கேயே என்ன ஆகிட்டேன்? நீ ஜெயிச்சுட்டேன். நீ பரிபூர்ணமாக ஆனாவோ பரிபூர்ணாவோ பெண்ணா ஒருத்தர் ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா நிறைய பேர் திருநங்கைகளாகவும் பிறந்ததுக்கான வாய்ப்போடு இருக்கிறாங்க. ஊனம் இல்லாமல் பிறந்திருக்கிறேன், கை கால் எல்லாம் குற்றம் இல்லாமல் இருக்குது. என்ன மாதிரி வெற்றி வீரன் நீ? எங்க பிறந்தே நிரூபிச்சுட்டு நீ வெற்றி பெற்று வேணும் பெறத்துக்கு என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம், ஆனந்தமாக வாழ்றதுக்கு தான் புரிஞ்சுக்கினேன்னா இதை விட இன்னொரு வெற்றி எதுனா தேவையா? புரிஞ்சுக்கினேன். ஆமாம், காரு பங்களா அதெல்லாம் இருக்கட்டுமே, அதுவா வெற்றி? அதெல்லாம் இருக்குது. அது நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பக்கத்துணை தான். பக்கவாத்தியம் மெயின் வாத்தியம் கிடையாது. மெயின் பீஸே இல்லாமல் பக்கவாத்தியம் வச்சு என்னடா பிரயோஜனம்? தூக்கமே வரல, பெட்டு வாங்கி என்ன பண்ண போகிறேன்? படுக்கிறதே இல்லை. நீ எப்படி வெளிநாட்டில் தான் நீ வேலை செய்ய போகிற? கட்டில் ₹1,00,000 கொடுத்து வாங்கி என்ன பிரயோஜனம்? கழுத்து கட்டில் இருந்தாலும் நாங்கள் எங்கே படுக்கிறோம்? ஏன்னா நாங்கள் புருஷன் முன்னாடியே வாழ்ந்துனுக்கிறோம். நீ தனியாக அவள் தனியாக வாழ்ந்துக்கிறேன், நீ வாழ்ந்துக்கிறேன், நாங்கள் வாழலையாடா? நம்ம அவனை பார்த்து என்ன சொல்கிறது இல்லை, அப்படி கேட்குறதே இல்லை. அவரை பார்த்து நம்ம பரவ பண்ணுமோ அவருக்கு இன்னும் சந்தோஷமா இது, அவங்களாம் பரவப்படுறாங்க. அது ஒரு வாழ்க்கையாடா? நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? ஏமாறுறவனே இலக்கா வர நிர்ணயிக்கிறோம். வாழ்க்கையில் ஏமாந்தவனை தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இலக்குகளா நிர்ணயிச்சிடும். இது வெற்றியா? இது வெற்றியாங்க? எது வெற்றி? எது இங்கே இருக்குதோ அதை கூட நீங்கள் வாழணும். எது இங்கே உண்மையோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எது உண்மையிலே கடவுள் இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது? அதுக்கு தான் நம்ம கருவி கொடுத்து வச்சுக்கிறோம். எது வாழ்க்கை? எது பெண்? ஆணாக இருந்தால் பெண் என்ன, பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன? இந்த பறவை இனங்கள்லாம் என்ன ஆச்சு? எப்படி அதுங்களுக்கெல்லாம் ஒன்றோட ஒன்று மூணாவது ஆளை பார்க்காம வாழுது? நான் ஏன் அப்படி பார்க்குறேன்? என்ன எனக்கு தந்திரங்களை கையாளுது? நான் ஏன் அவ்வளோ அசிங்கத்தில் ஊந்தேன் இருக்குன்னா அப்படி தேவைப்படுது. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்லன்ற நான், எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதில் சுகமாக இருக்கணும்ல, நீ அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல.
யார் யாரோ என்னென்னோ நீ எப்படி வெற்றி வீரன், நீ எதை செஞ்சால் வெற்றி வீரன் இன்னொருத்த நான் சொல்லணும். எதை செஞ்சால் வெற்றி வீரன் நீங்கள்? ஏன்னா எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க, வெற்றி வீரனாக வந்துட்டீங்க. வந்து ஊந்த பேர் மனம் புத்தி அவ்வளோ வேலை செஞ்ச உடனே எவன் ஒன்று என்னென்னோ சொல்கிறான், அதெல்லாம் செஞ்சால் வெற்றி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இங்கிலீஷ் பேசின அறிவா இல்லையா, அது ஒரு மொழி. ஹிந்தி பேசின அறிவா இல்லையா, அது ஒரு மொழி. தெலுங்கு பேசின அறிவா இல்லையா, அது ஒரு மொழி. வெஹிக்கிள் ஆஃப் தாட். அது உன் என்ன சுமைகளை இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். அது ஒரு வெஹிக்கிள், அது சுமந்து செல்கிற ஒரு வாகனம். இருக்குது கற்றுக்கணும்னா கற்றுக்கோ. அவசியமாக நீ இங்கிலீஷ் பேசினா பேசு, ஹிந்தி பேசணுன்னா பேசு. என்ன முரண்பாடு? கற்றுக்க முடியும்னா கற்றுக்கோ, ஆனால் போராடாத, ஆனந்தமாக கற்றுக்க, சந்தோஷமாக பேசு. கொஞ்சம் உடனே இங்கிலீஷ் வந்துடும். பார்த்துக்கிறீங்களா? இங்கிலீஷ் பேசணுமா, இன்னும் அந்த கோர்ஸுக்கு வா, இந்த கோர்ஸ் மானிட்டர் கோட் இருந்தால் போதும், இங்கிலீஷ் தானாக வந்துடும். ஏன்னா அது மானிட்டர், அது இங்கிலீஷ் முன்னாடி காட்டுறோம் உனக்கு கரெக்டாக. மானிட்டர் இருக்கணும், அங்கே ஈஸியாக பேசலாம். வச்ச உடனே வேணா வாஸ் இந்த அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். போதை உள்ளே போனோடனே என்ன வந்தது? உள்ளே பயம் போயிடுச்சு. ஆனந்தமாக இருக்கிற என்ன பண்ணுவான்? குழந்தை தமிழ் பேசிச்சு, இங்கிலீஷ் பேசிச்சு, தெரிஞ்சு நான் பேசிச்சு. எப்படிங்க பேசிச்சு? நம்ம கரெக்டாக பிறந்த உடனே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், நீங்கள் என் தந்தையா, நான் உங்களை எப்படி அழைக்கட்டும் அப்படியே கேட்டுச்சே. பா பா தா தா அப்படின்னு நோய் சொல்லி விட்டு இப்போ கச்சா அத்தை சொல்லிச்சுப்பா, அப்பா சொல்லிச்சுப்பா. நான் அப்பா நான் தந்து தெரிஞ்சிச்சு. அம்மா ஓ அப்பான்னு கூப்பிட்டா இந்த நாய் தான் திரும்புது, அப்பான்னு கூப்பிட்டு அம்மா நாய் தான் திரும்புது, அம்மானு கூப்பிட்டு என்ன பண்ணுறது? அதுவும் கூட கொஞ்சம் வளர்ந்து வந்துச்சுனாக்கா பேர் சொல்லி கூப்பிட்டு பார்த்தலாம், சந்தோஷப்பட்டுக்கோ. பேர் சொன்னாலும் நமக்கு எப்படி இருக்கான்? சந்தோஷமாக தான் இருக்கும். பேர் சொன்னால் சந்தோஷப்பட்டுக்கிறோம்ல நம்ம. யார் கூப்பிட்டாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தானே. ஏன் உணர்த்து கூப்பிட்டா ஏன் சார் நம்ம துக்கப்பட்டுக்கிறான்? தோற்று போனவங்க நம்ம. வெற்றி பெற்றவராக இருந்தால் எல்லாரையும் என்னவா பார்க்கலாம்? குழந்தையா பார்க்கலாம். வெற்றி பெற்றவன் எப்படி பார்க்குறான்? எல்லாரையும் குழந்தையா பார்க்குறான். வெற்றி பெற்றவன் ஐயோ தேவையில்லாத ஜனங்கள் இப்படி ஓடி கிடக்குது, என்னடா இது கர்மம், ஏன் இப்படி பண்ணுக்குதுங்க, தூட்டுது சோறு இருக்குது, படுக்குது பாய்க்குது, இருக்குது விருப்புக்குது, இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குது, இவ்வளோ பெரிய பூமி இருக்குது, என்ன இதெல்லாம் போதாது, என்னென்னவோ தேர்ந்துக்கிறானுங்களே. வாட்சி போதில்லை, கடிகாரம் போதில்லை, இல்லை என்னென்னவோ போதவே இல்லை, இன்னும் கருவியில் கண்டுபிடிச்சினேங்கிறான், இன்னும் போதில்லை, இன்னும் நல்லது தான் போதலைன்ற படிப்பில் கண்டுபிடிச்சினே இரு, அதை அடையலன்றதுக்காக இன்னொருத்த போராடினேங்கிறான். என்கிட்ட கேமரா இல்லை, என்கிட்ட செல்ஃபோன் இல்லை, என்கிட்ட டிவி இல்லை, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, ஒரு பக்கம் கண்டுபிடிச்சினேங்கிறான். ஒருத்தன் என்ன சொன்னேங்கிறான்? இது ஒரு மாயை விளையாட்டு, இது தேவையில்லாத ஒரு விளையாட்டு, இதில் ஏன்டா நீ போய் இறந்து தோற்று போயிருதுன்ற. இது புரிஞ்சிச்சேன்னா அங்கே அந்த சண்டைக்கு போவேன், அங்கே போய் ஜெயிக்கிறதுக்கு போவேன். இலக்கு வர நிர்ணயிச்சு கொடுக்குறான். அவனை மாதிரி வாழு, இவனை மாதிரி வாழு. என்ன மாதிரின்னா நான் யார்? அப்போ நான் என்ன மாதிரி வாழ வந்தேன்னா, இல்லை கார்த்திக் மாதிரி வாழ வந்தேன்னா? கார்த்திக் வர ஸ்டைலாக இருக்கிறாரு, அழகாக இருக்கிறாரு, நம்ம வெள்ளையாக கொஞ்சம் போரெல்லாம் பூசிக்கலாம், இங்கே லேசாக வயிற்று எடுத்துக்கலாம், உயரமாக இல்லை ஷூவை போட்டுக்கலாம். நான் எப்படி இருக்கான்? எப்படிங்க இருக்கான்? டக்கு புக்குன்னு அவர் 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 இயல்பில் நடக்கிறாரு. நான் எப்படி நடக்கணும்? இப்போ செருப்பு அவ்வளோ பெருசாக போட்டேன் நான் உயரமா? யாயா யார் செஞ்சது இது? உன்னை துக்கமா யான? வெற்றி எங்க இல்லை? இல்லை உன் மண்டையில், உன் மூளையில், நீ சிந்திக்கிற திறனில் சிந்தி, உட்காரு, யோசி, என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சுன்னுக்கிறோம், எப்படி செய்யணும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நான் நமக்கு நல்லது. போதும், இந்த வேலை போதும். 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைச்சோம், 400 ரூபாய் சம்பளம் வந்தது, போதும். மாதத்துக்கு 10,000 ரூபாய் வரும், 8,000 ரூபாய் சாப்பிட்லாம், 2,000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கலாம். போ, வந்துட்டு போ. அதுக்குள்ளே வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கலாம்? அமைச்சிட்டு போ. இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இல்லை நமக்கு திறமை இருக்குது, இன்னும் கொஞ்சம் திறமையை வளர்த்துக்கலாம். மாதம் 10,000 15,000 ஆக்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழலாம். 2 ரூம் இருக்கட்டும், வாழு. சொந்தமாக ஒரு இடம் இல்லை, நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கலாம். நம்ம ஒரு 10,000 ரூபாய் மாதம் சம்பாதிச்சா தான் சாத்தியமாகும். நம்ம 10,000 ரூபாய் சாப்பிட்றதுக்காகும். 20,000 ரூபாய் வேலைக்கு போகலாம். திறமையை வளர்த்துக்கோ. எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? உன்னை நோக்கி இருந்து செயல்படும் போது நீ வெற்றி வீரனாக தான் ஆகுவ. உன் திறமைகளை கூட வளர்த்தலாம். ஆனால் போட்டிக்கு பற்றியானா, போட்டிக்கு வந்து பண்ணியானா, இன்னொருத்தரை பார்த்து பண்ணியானா என்ன செய்ய முடியாது? என்ன மாதிரி நீ ஆகவே முடியாது. ஏன்? நான் என்ன மாதிரி டிசைன் பண்ணி வந்துக்கிறேன் இங்கே.
ஆனால் நீ என்ன மாதிரி ஆக முடியும்? உன்ன மாதிரி ஆக முடியும். நீ யாருன்னு கண்டுபிடி, நீ என்னவா இருந்துக்க முடியும்னு பாரு. அது நீ உன்னுடைய எவ்வளோ எஸ்டீம் லெவலோ அது வரைக்கும் வாழு. உனக்கு எவ்வளோ தூரம் புரியுதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணு வாழு. எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செய்ய. எவ்வளோ தூரம் புரியுதோ அது செய். வெற்றியாக தான் நீ தான் உன்னை நீயே என்ன இலக்குகளை நீயே நிர்ணயிச்சு நீயே கிராஸ் பண்ண பார்க்கணும். யார் நிர்ணயிச்சு யாரை கிராஸ் பண்ணணும்? நானே ஒரு இடத்த இலக்கை நிர்ணயிச்சு நானே என்ன பண்ணணும், அதை தாண்டி வாழ முயற்சி செய்யணும். நம்ம 2 குழந்தைய பெற்றோம், ஒரு விசேஷம், கிரேட், ஜெயிச்சிட்டோம். கரெக்ட் தானே? நம்ம ஜெயிச்சிட்டோமா? அதுவே ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சுதா? நான் உறவு கொண்டேன்னு சொல்ல முடியும், நான் புள்ள பெற்றுன்னு சொல்ல முடியுமா? அப்போ வெற்றி யார்கிட்ட இல்லை? பலன் நம்மக்கிட்ட இல்லைங்க, செயல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது? செயல் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இது புரிஞ்சிச்சேன்னா செயலும் போதே என்ன பண்ணணும்? செயல்படும் போதே நீ என்ன பண்ணிடணும்? சந்தோஷப்பட்டுடணும். பலனாக தான் வரும், சரியாக தான் வரும். செயல்படும் போதே துக்கமாக செயல்பட்டேன்னா அப்போ ரகசியம் புரிஞ்சுக்கோ. அடடே, பலன் நம்மக்கிட்ட இல்லைப்பா. இல்லை, கரெக்ட் தானே? முளைக்கிற தன்மை விதைக்குள்ள இருக்குது. விதைச்சிருட்டுனா முளைச்சிக்கும், அவ்வளோதான். விதைக்கிறது தான் நம்ம சுகப்படணும். முளைக்கிறதுல அறுவடை பண்ணுறது வரைக்கும் யோசிக்கிறேன் நீ. ஏன்னா விதைக்கும் போது என்ன பண்ணு, விதை முளைக்கும் போது அது முளைக்கும். அறுவடை பண்ணும்போது பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணும்போது நம்ம அதை பண்ணிக்கலாம். அறுவடையை நோக்கி விதைச்சேன்னா விதைக்கிறது தப்பாயிடுச்சு. இந்த புள்ள பிறக்காதவங்களுக்கு மேலும் பிறக்காமல் போயிடும். காரணம் என்னன்னா, புள்ள பிறக்கிறது ஏற்கனவே புள்ள பிறக்காம போயிடும். ஏன்னா அதுக்கப்புறமா அவன் உறவு கொள்றதெல்லாம் புள்ள பிறக்கணுன்றதுக்காகவே. குவைட் நேச்சுரலாக ரொம்ப சந்தோஷமாக நேச்சுரலாக என்ன பண்ண மாட்டான், உறவு கொள்ள முடியாது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, 2 வருஷம் புள்ள பிறக்கலைன்னா அடுத்தது புள்ள பிறக்காத வாய்ப்பு இல்லாமல் போயிடும். மருந்துனால இல்லை, இது மருத்துவத்தினால சரி பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு அங்கே? இனிமேல் பட்ட அவன் எப்படி தான் இயங்க போகிறான்? புள்ள உணவு தான் இயங்க போகிறான். எந்த புள்ள பெற்றுக்கணும் புள்ள உணவு இயங்குறது இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், 9 மாதத்துல எனக்கு புள்ள போத்துறேன்னா நான் புள்ள பெற்றுன்னு நினைக்கிறீங்க. 9ஆம் மாதம் புள்ள வந்துச்சு. 2ஆம் மாதம் கல்யாணம் பண்ணி 11ஆம் மாதம் புள்ள வந்துச்சு, அதே வருஷத்துலேயே. எப்படி இது? ஓ, சிவா வந்து கிரேட்டு. சத்தியமாக இல்லை. என்னை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறதுக்கோ நான் விசேஷமானவன்னு சொல்கிறதுக்கோ நான் இந்த தகவலை சொல்லலை. எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியும். எல்லா புள்ள பெற்றவங்களுக்கும் அதான். அப்போ புள்ள பிறக்காதவங்களாம் புள்ள பெற்றவங்களை பார்த்து ஏங்கிறதுனால என்ன ஆயிடுறோம் பாருங்கள். இன்னொருத்தரை பார்க்கும்போது என்ன ஆயிடுறோம்? திருப்பி போட்டோமே அப்படி ஆயிடுறோம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நோக்கம் வெற்றி பெறுறதுன்றது இல்லை, செயல்படும் போதே சரியாக செயல்படுறது. செயல்படுறதெல்லாம் சரியாக செஞ்சுனே வந்தால் என்ன தான் ஆகும்? வெற்றி தானாக தான் வரும். வெற்றி நம்ம இல்லை, நம்மக்கிட்ட இல்லை. பரிசு யார் தர போகிறான்? இப்போ ஏதோ ஒரு போட்டி நடத்துகிறாங்க, அங்கே வந்து என்னன்னா அந்த அழிவில் ஆட்டணும். அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? போங்கு. இந்த கிரிக்கெட்லாம் என்ன பண்ணுங்கிறானுங்க இப்போ? லூசு பசங்க பார்த்துக்கிட்டு நீ ஏன்டா பார்த்து வேஸ்ட்டாக போகிற, காலத்தை வேஸ்ட்டு பண்ணுற. அவர் சரியா இல்லை, இவர் ஏன்டா டே, அவனுங்கெல்லாம் காசு காட்டுனுங்கிறானுங்க. அறிவில்லை உங்களுக்கு? அதில் வர கிரிக்கெட்டே தெரியாதா உனக்கு? நம்மள வர கேட்குறது பயங்கர பிரில்லியன்ட்டுங்களா இவனுங்கெல்லாம். ஒரு நோக்கம் கிரிக்கெட் பார்த்துனுக்கிறதா? விளையாட்டு என்ன பண்ணோம்? விளையாடணும், பார்க்கக்கூடாது. விளையாட்டு என்ன பண்ணோம்? விளையாடணும், பார்க்கறதா? வாழ்க்கையை என்ன பண்ணணும்? வாழணும், பார்க்கறதா? வெற்றி என்ன பண்ணுறதுன்னா வெற்றி பெறணும். யாருக்கு என்ன போய் கேட்குறதா? சாரி, நாங்கள் என்ன கொஞ்சம் வெற்றி பெற வைங்கோ அப்படியே கேட்கணும். கேள்விக்கு பதில் சொன்னேன், பாஸ் பண்ணு, ஃபெயில் ஆக்கு. ஆனால் நான் பதில் கரெக்டாக சொன்னேன்னு யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியணும். தப்பாக இருந்தால் அந்த வாதியார்கிட்ட சொல்லணும். இப்போ அந்த மாதிரி உரிமை இருக்குதா? 40 மார்க்கு வாங்கின ஒரு பையன் வாதியார் இந்த இடத்துல தப்பு பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? வருங்காலத்தில் வரும். இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சுக்கிறோம். வருங்காலத்தில் வாதியாருக்கு மாணவன் போடுவான் மார்க்கு. இருந்தாலும் சரியாகவே சொல்லித்தரல. எனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரு. இல்லை, இந்த பாடத்தில் இதை பற்றி இவ்வளோ தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு வரப்போகிற பொருள் என்ன பண்ண போகிறான்? ஒரு கேள்விக்கு 10 இடத்துல பதில் தேட போகிறான். ஏன்னா கூகுள் ஆண்டவர் வந்துட்டார். அவர் என்ன பண்ண போகிறாரு? ஒரு கேள்வி வச்சா 10 பதில் சொல்ல போகிறாரு. ஏன் ஒரு கேள்விக்கு இத்தனை பதில்? ஒரு கேள்விக்கு ஏங்க 10 பதில்? கேட்கவும் போகிறான். 10 பதில் அவன் என்ன பண்ண போகிறான்? பெஸ்ட் ஆப்ஷனை எடுக்க போகிறான், எழுத போகிறான். வாதியார் பார்க்கணும். இப்போ என்ன இன்னும் வாதியார் கட்டாயமா படிச்சாகணும், வேற வழியே இல்லை. இனிமேல் போட்டு வாதியார்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது?
சம்பளம் வாங்க முடியாது. ஒன்றா கவர்மெண்ட் டீச்சராக போய் அதுதான் கவர்மெண்ட் டீச்சர் கிடையாது. கவர்மெண்ட்டில் வேலை செய்வான், புள்ளியை கான்வெண்ட்டில் சேர்த்துருப்பான். நல்லா தெரிஞ்சு வச்சு நான் கவர்மெண்ட்டில் நல்லா சொல்லி தர மாட்டாங்கன்னு. ஏன்னா இவன் தானே கத்துறது, யார் தான்? அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம். போட்டி போறாமல் அசிங்கம் கேவலத்தில் வாத்தியர் படிச்சுன்னுக்கிறான். இன்னும் சில ஸ்கூலுங்களே சில இடத்துல போனால் வாத்தியரும் படிச்சுன்னுக்கிறாரு. மாணவன் படிக்கணும் இல்லையோ, வாத்தியர் படிக்கணும் மாணவனுடைய பாடத்தை, அது இல்லை. இவர் தனியாக இன்னொரு ட்ராக் போட்டு படிச்சுன்னு போகிறாரு. ஏன் ப்ரொமோஷன் ஹையர் ஸ்டடி 5ஆம் கிளாஸ் வாத்தியார். அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் வாத்தியார் தான் கட்சி வரைக்கும். நீ ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்ப, ஐஏஎஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்ப, கலெக்டர் ஆகிருப்ப. அங்கேயே கூட நீ வந்து டிஓ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணுவேன், இன்ஸ்பெக்ஷன் கூட வருவேன். ஆனால் 5ஆம் கிளாஸ் வாத்தியார் எப்படி தான் இருப்பார், அதே 5ஆம் கிளாஸ் வாத்தியார் தான். ஏன் அதெல்லாம் ஒரு தரவாயிட்டார். அதை அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஏணி, அது வரைக்கும் என்ன பண்ணுவார், கரெக்டாக ஏற்றி ஏற்றி விட்டுன்னு இருப்பார். இப்போ ஏனியை மேலே எப்போ ஏற பார்க்குது. இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? அவர் வேற படிச்சுன்னு இருப்பாரா, நம்ம சொல்லிக் கொடுத்து படிச்சுன்னு இருப்பாரா? அவர் புக்கு எடுத்து வந்து படிச்சுன்னு இருப்பார், நீங்களாம் படிங்கன்ட்டு. அப்போ யார் படிக்க முடியும்? அதனால் பாருங்க, வெற்றின்றது எங்கே இல்லை, வெளியே இல்லை. ஹீரோ விஷயத்தில் இல்லை, இல்லவே இல்லை. யாரையும் நான் பார்த்து இல்லை. நீங்கள் முழு திருப்தி உள்ள ஒரு மனிதராக வாழுங்க, அதான் வெற்றி. சதா சர்வகாலமும் ஆனந்தமாக இருக்கணும். நீங்கள் அப்படி வாழ்ந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற்றவர். சந்தேகமற்றதாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே சரியாக புரிஞ்சுக்கணும். கடவுளா சரியாக புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையா சரியாக புரிஞ்சுக்கணும், மனைவியா சரியாக புரிஞ்சுக்கணும், பிள்ளையா சரியாக புரிஞ்சுக்கணும், இந்த புக்கா சரியாக புரிஞ்சுக்கணும். தேவையில்லையா? வேணாம். தெரியாதா? தெரியாது. தெரியுமா? தெரியும். எனக்கு தேவையில்லை, நான் விட்டேங்க. என்ன இப்போ தெரியலண்ணா, நீ முட்டாள் இருந்துன்னு போகிறேன், என்ன இப்போ? எனக்கு கட்டட தொழில் தெரியாது, இதுனா தப்பு. கட்டட தொழில் செய்யலாம் முட்டாளா? இப்போ கற்றுக்கலாம் வேலையாக செய்கிறேன். இன்ஜினியர் படிச்சுட்டு இருப்பார், டியூப்லைட் மாட்ட மாட்டார். ஐடிஐ பச்சு நான் கூப்பிடுவார். டியூப்லைட் எங்கள் வீட்டில் பீஸ் போயிடுச்சு. ஏன்டா அம்மா, என்னடா நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, உன் வீட்டில் போட பீஸ் போடுறது தெரியாது உனக்கு, நீ எல்லாம் இன்ஜினியர்னு வர சொல்லி திரிட்டே. உண்மை தானே அது? வேலைக்கு ஆகாத ஒரு படிப்பு படிச்சிட்டியே, என்ன செய்யணும்? நீ ஃபீஸ் போட தெரியாதவன் நீ என்ன இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு வர சொல்கிற? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு ஐடி வரைக்கும் படிக்கிறது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற யூஎஸ்பிக்கும் பேக்கில் இருக்கிற யூஎஸ்பி பின்னுக்கும் வித்தியாசம் தெரியல. கட்சி வரைக்கும் ரெண்டும் வேறு வேறமா. பின்னாடி வேலை செய்யா கட்டி கூட பின்னாடி வேலை செய்யுமா சில இதெல்லாம். இந்த டபிள்யூடின்னு ஒன்று இது வாங்கினேன், ஒரு டெராபைட்டு ஒரு இது ஒன்று வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஃப்ரெண்டில் போட்டால் வேலையே செய்யலை கட்சி வரைக்கும். அது அதான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. பின்னாடி சரி உடனே வேலை செய்யுதா, பின்னாடி வேறு முன்னாடி வேறு. அப்படியா, எனக்கும் தெரியாதுன்றார் ஒருத்தர். அது வாங்கி கொடுத்தவரே. அப்போன்னா நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன தோல்வியெல்லாம் வணக்கம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கேருந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் புதுசாக எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுங்க. நாலேஜை வளர்த்துக்கோங்க. போராடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த சமூகத்தோடு பேசணும். நீங்கள் நான் பேச வந்தால் என்ன பண்ணின்னு வரணும், நாலேஜ் அப்டேட் பண்ணணும். இல்லை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போது இதெல்லாம் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ வெற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இன்பமாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அடுத்தவனை பார்க்கறதே இல்லை. ஏன் என் வெற்றி யார் நிர்ணயிக்க முடியாது? அடுத்தவன் நிர்ணயிக்க முடியாது. நான் வேணுன்னே தோற்று போகிறேன். ஒரு குஷ்டு ஒருத்தன் எதிர வரான், நான் ஓரமாக போகிறேன், அவன் என்ன நினச்சின்னு போவான், பயந்து போகிறேன்னு நினச்சிக்கிறேன். நான் பயந்து போகிறேன், குடிகாரன் நினச்சேன்ட்டு பண்ணியும் ஏனையும் இல்லை கதை சொல்லி வச்சுருப்பாங்க தானே. அப்போ நம்ம தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அவர் என்ன நினைப்பில் போகிறார், மதப்பில். வெற்றி ஒரு மதப்பை தரும், முட்டாள்தனத்தை தரும். தோல்வி நல்ல அறிவை தரும். பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அந்த மதப்பில் நீங்கள் வாங்கிங்கன்னா இன்னும் வெற்றின்ற நோக்கமே உங்களுக்கு தோல்வி பெற்றவன் தான் என்ன பண்ணுகிறான், வெற்றியை தேடி வெற்றியை ஒன்று கையில் எடுத்துன்னு வெற்றியை இலக்குன்னு நினச்சின்னு தேர்ந்துக்கிறான். ஆனால் ஜெயிச்ச ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், வெற்றின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கினான். வெற்றி பெற்ற மனிதனுக்கு என்ன இல்லை, வெற்றின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்? சில வெற்றி என்னால் ஆனதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட திறமை என்னால் ஆனதில்லை. கவிதை எழுதுனன்னு சொல்கிறதே தப்பு, வருது. கவிதை எழுதுனன்னு சொல்கிறதே தப்பு. என் மூலமா அது வந்தது, என் மூலமா அது வெளிப்பட்டது, அவ்வளோதான். பிள்ளை எனக்கு பிறந்தது என் மூலமாக பிறந்தது. புரிஞ்சிச்சேன்னா நான் நகர்ந்து இருக்கோம். அப்போ நானும் வெற்றி பெற்றேன். நான் சும்மா என்ஜாய் பண்ணேன், நான் பாட்டு ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான். கொண்டாட்டமாக இருந்தது. வெளிப்பாடாக என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட்டுங்களாம் வந்து இருக்குது. நீ சந்தோஷமாக இருந்து நேரு,
அது வரது என்ன இருந்தாலும் சரிதான். நீ ஆனந்தமாகவே இரு, எப்போதும் எப்படி இரு, கொண்டாட்டமாக இரு. வெற்றின்னா தோல்வியின் ரகசியம் கிடையாது, தோல்வி தான் வெற்றியின் ரகசியம் கிடையாது. அது ஒரு பாட்டில் ஒரு ஐடியா சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், வெற்றின்னு ஒன்று இல்லவே இல்லை, தனியாக அதெல்லாம் தேடாத, ஆனந்தமாக இரு, நீ வெற்றி பெற்றவன் தான். உன் இருப்பு எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் பாரு, அதில் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பாரு. உன் இருப்பில் விசேஷமானதெல்லாம் இருக்குது. உனக்கு 2 பொண்ணா, சந்தோஷப்பட்டுக்கோ. 2 புள்ளையா, அதுக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. புள்ளைய பொருட்களே, அதுக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. செலவு மிச்சம் இல்லை, தெரியாது. புள்ள போந்தவங்களாம் பிள்ளையாலே சாவடிக்கப்பட்டவங்களாங்கிறான். சொத்துக்காக அப்பனை சாவ வச்ச என்ன பண்ணிக்கிறானுங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, 2 பிள்ளை. அண்ணங்காரன் என்ன பண்ணுறான், அப்பாவை சாவ வச்சா வேலை கிடைக்குன்ட்டு டெய்லியும் சாராயம் வாங்கி வந்து கொடுத்துனுங்கிறான். என்ன பண்ணுறான், அப்பாவை சாவ வச்சா ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா என்ன பண்ணலாம், அப்பாவை போட்டால் பிள்ளைக்கு வேலை இருக்குது. டெய்லியும் சாரமாக புள்ள வர ஃபஸ்ட்டு புள்ளியாச்சே இவன், ரொம்ப போராடிக்கிற அடி டெய்லியும் சாருக்கு வாங்கினது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி அவர் அடிமையாக்கி நோக்கம் தான், வேலை வெட்டி இல்லை. ஃபஸ்ட்டாக வர கொஞ்சம் அறிவாளி ஆகிட்டான். 12வது ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறான், வேலைக்கு போவா, மேலும் படிக்க பிடிக்கல இவனுக்கு. என்னங்கிறது பையன் வந்து சின்ன பையங்கிறான் பார்த்தீங்களா, அவன் பாட்டு படிச்சுங்கிறான், அவன் பாட்டு போகிறதுக்குமோ விளையாடுறதுக்குமோ ஜாலியாக இருந்துக்கிறாங்க. இந்த பையன் சாராயம் பேசும்போது இந்த குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே என்ன பண்ணுறது, அங்கே ஆளுங்களை கூடலாம் சேர்ந்துன்னு அங்கேயும் இங்கேயும் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் 2 வாட்டி கேஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்பா நினச்ச மாதிரி செத்துன்றார். வேலை கிடைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி வந்தாக்கா இவருக்கு வந்து கிரிமினல் கேஸில் இருக்கிறாரு, இவர் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆக்க முடியாதுன்னு ஒன்று விளையாண்டு அந்த பிள்ளை கூட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, ரொம்ப போராடி இருந்திருக்கு அடியில் அப்பனை சாவடித்துக்கிட்டே. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க பிறகுத்தோட என்ன பண்ணிக்கலாம், பிறக்காமல் இருக்கலாமே. அதனால் நீ என்ன எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு என்ன தான், நீ சரிதான். நீ என்ன பண்ணுகிற, அது இல்லையே நீ இல்லாமல் கிட்ட ஒரு சுகம் இருக்குது. பொண்டாட்டி இருந்தால் தானே நீ அதில் சுகமாக இருக்கிற தானே, இல்லைன்னா அதை போய் ட்ரீட்மெண்ட் எடு, அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடு, அதை விட்டு பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணாத, 3வது இடத்துக்கு போகாத. முதல் ஸ்டெப்பு சரியாக வை, 4வது 5வது ஸ்டெப்லாம் எப்படி வரும், தானாக வரும். இமிடியேட்டாக இருக்கிற படியில் மெச்சினே வா. 40வது படியில் ஒரு நாள் இருப்பேன். நீ மதிக்கிற படியெல்லாம் எந்த படி தான், அடுத்த படி தான். 40வது படி நீ மதிக்க முடியாது. 3வது இடத்துக்கு என்ன பண்ணவே முடியாது, தாவே முடியாது. முதல் அடிகளெல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்கா வெய். அப்புறமா எங்கே இருப்ப, ஒரு உயர்ந்த இடத்துல இருப்ப. நீ அப்போ ஆனந்தமாக இருந்தால் தான் அடுத்த அடி உன்னால் வைக்க முடியும். சோகமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, அடுத்த அடியே வைக்க முடியாது உன்னால். அடுத்த அடி வைக்காத நீ என்ன பண்ண முடியாது, வளர்ச்சி நோக்கி நகரவே முடியாது. புரிஞ்சு வச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண, ஆனந்தமாக எந்த நிலையில் இருந்தாலும். இப்போ வெற்றியை தோல்வி யாருன்னா நிர்ணயிக்கணும், எங்கன்னா தேடணும், ஜாலியாக இருப்போம், கொண்டாடுவோம்.